லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. கியாமத் நாள் ஒரு மனிதன் அவனுடைய பட்டோலை எடுத்து பார்ப்பான். பாவம் என்று கூட சிந்திக்காமல் நான் செய்தேனோ அவைகள் எல்லாமே இந்த ஏட்டில் பதியப்பட்டிருக்கிறதே, இந்த ஏடு எதையும் விட்டு வைக்கவில்லையே. குர்ஆன மொபைல் போன் ஓதுது, நாங்க கேட்டு கொண்டிருக்கிறோம், இதுக்கு நன்மை இருக்குதா? உன மொபைல் போன்கள்ல நீங்க எந்த தவற, எந்த பாவத்தை, எந்த அநியாயத்தை நீங்க சர்ச் பண்றீங்களோ இதுக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. உண்மை தன்மை இல்லாத தகவல்கள் ஏராளமாக பகிரப்படுது. காரணம் என்னென்றா கண்ணியமானவர்களே, இன்றைக்கு ஏராளமான வாலிபர்கள் இரவுடைய தூக்கத்தை இழந்துட்டாங்க. இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத ஃபில்லதீன ஆமனூ லஹும் அஸாபுன் அலீம் ஃபித்துன்யா வல் ஆখিরাহ. இன்னைக்கு சிலவங்க வெள்ளிக்கிழமை நாள் வந்துட்டா ஒரு பயான் கிளிப் போட்டு ஸ்டேட்டஸ்ல போட்டுருவார். இன்னல் ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها صدق الله المولانا العلي العليم. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாக்கக்கூடிய வல்ல நாயன் அவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மக்களை சீரான நேரான அழகிய பாதை நடாத்துவதற்காக வேண்டி உலகத்துக்கு வந்த நபிமார்களிலே தலைவராக இருக்கக்கூடிய எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் கிளையார்கள் தோழர்கள் தொடர்ந்தவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் கிருபையும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் மக்ஃபிரத்தும் கியாம பரியந்தம் உண்டாக வேண்டி புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே உண்டு குழுமிக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹு தஆலா என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவிருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ, ஃபர்லாக்கி இருக்கிறானோ அந்த விடயங்களை முற்று முழுதாக எடுத்து நடக்கும்படியும் என்னென்ன விடயங்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தவிர்ந்து கொள்ளும்படி சொல்லியிருக்கிறானோ, தடை செய்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அந்த விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்திய சிறப்புப்படுத்திய ஒரு சங்கையான முஹர்ரம் மாதத்திலே முதலாவது ஜும்மாவிலே முதல் நாளிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த மாதத்துக்கு பெயர் இருக்கிறது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதம் என்பதாக இந்த மாதத்துக்கு பெயர் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் இஸ்லாமிய மாதத்திலே முதலாவது மாதமாகவும் இஸ்லாமியர்களுடைய புது வருடமாகவும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இஸ்லாத்துடைய கடைசி மாதத்திலே ஜுல்ஹிஜ்ஜாவிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்துடைய வெளிப்பாடை அல்லாஹு தஆலா எங்களுக்கு உணர்த்துகிறார். மறுபக்கமாக இஸ்லாமிய ஆரம்ப மாதத்திலே அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்துடைய வெளிப்பாடை அல்லாஹு தஆலா எங்களுக்கு உணர்த்துகிறார். ஆகவே கண்ணியமானவர்களே, இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களிலே ஒன்றுதான் என்னவென்றால், நாங்கள் ஆஷூரா
தாசுஆ என்று சொல்லக்கூடிய 9வது நாள் 10வது நாள் நோன்பு பிடிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். ஆகவே அந்த சுன்னத்தான நோன்பை பிடிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். முந்திய ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அடுத்ததாக இன்னொரு சிறப்பான அமல்தான் கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆஷூராவுடைய தினத்திலே 10வது தினத்திலே யார் தனது குடும்பத்துக்காக வேண்டி செலவழிக்கிறார்களோ அல்லாஹு தஆலா ஏனைய வருடங்களிலே அவருடைய குடும்பத்துடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்பதாக ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய குடும்பங்களுக்கு 10வது நாள் நாங்கள் செலவழிப்பது அல்லாஹு தஆலா அதிலே பெரிய நன்மையை வைத்திருக்கிறான். 50 வருடங்களாக சுஃபியான் இப்னு உயைனா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இதை நாங்கள் 50 வருடங்களாக பயிற்சித்து பார்த்தோம். உண்மையான அந்த ஹக்கான விடயத்தை இந்த 10வது நாள் செலவழிப்பதின் மூலமாக அதனுடைய நன்மையை நாங்கள் அடைந்திருக்கிறோம், அதனுடைய பிரதிபலன்களை எங்களது வாழ்நாளிலே கண்டிருக்கிறோம் என்பதாக அந்த இமாம் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏராளமான இமாம்கள் இதனுடைய பிரதிபலனை கண்டதாக குறிப்பிடுகிறார்கள். ஆகவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிறப்பான மாதத்திலே இந்த 2 அமல்களிலும் கவனம் செலுத்துவோம். அல்லாஹு தஆலா பிறந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான இந்த முஹர்ரம் மாதத்திலே, இந்த மாதத்திலே இருக்கக்கூடிய, இந்த வருடத்தை ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல பாக்கியங்களையும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் மனிதனுடைய தேவையை அல்லாஹு தஆலா வித்தியாசப்படுத்தியிருக்கிறார். உலகத்தில் மனிதனுக்கு எப்படியாப்பட்ட தேவைகள், எப்படியாப்பட்ட காலத்தில், எப்படியான சூழல்ல, எப்படியான நிலைமைகளில் உருவாகும் என்பதை அல்லாஹு தஆலா உலகத்துக்கு அனுப்பிய நபிமார்களுக்கு கொடுத்த பாக்கியங்கள், முஅஜிசாக்கள், அருட்கொடைகள், இவைகளை வைத்து அல்லாஹு தஆலா எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். ஆகவே கண்ணியமானவர்களே, சமகாலத்தில் இருக்கக்கூடிய எங்களிடத்தில் பாவனையில் இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா என்பது, அதே போல் எங்களோட கையில் இருக்கிற இந்த மொபைல் ஃபோன் என்பது கண்ணியமானவர்களே இன்றைக்கு எங்களிடத்திலே பரவலாக அனைவர்களிடத்திலேயும் இன்றைக்கு ஒரு பாவனை பொருளாக, இன்னும் சொல்ல போனால் ஒருவருடைய 3வது கரம் என்று சொல்லலாம், அந்த அளவுக்கு அதனுடைய தேவைப்பாடுகள் சமூகத்தில் கூடியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு சிலர்கள் அவர்களுடைய கல்விக்காக வேண்டி அதை பாவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சிலர்கள் அவர்களுடைய நோய்க்குரிய நிவாரணிகளை அதில் போயிட்டு தேடுறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சிலர்கள் வியாபாரத்துக்காக வேண்டி, தொழில் செய்வதற்காக வேண்டி அதன் பக்கம் தேவைப்படுவதை பார்க்கிறோம். ஆகவே கண்ணியமானவர்களே, ஏதோ ஒரு வகையில் மனிதன் இதன் பக்கம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு எங்கட சிறார்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், வியாபாரிகளாக இருக்கலாம், எல்லாருமே இதன் பக்கம் தேவைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில், இந்த சோசியல் மீடியாவில், எங்களோட கையில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோன்களில் கண்ணியமானவர்களே, மார்க்க விடயங்கள், மார்க்க விழுமியங்கள், ஷரியாவினுடைய சட்டங்கள், குர்ஆனுடைய பகுதிகள், இஸ்லாமிய விடயங்கள் இதில் பேசப்படுது, இதில் பகிரப்படுது, இதில் ஷேர் பண்ணப்படுது. சிலர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு புத்தகத்தை ஒருவர் எழுதுறதின் மூலமாக, அதை பிழையாக சொல்லல, அதை பிழையாக விளங்குறதுக்கு அவர் குறிப்பிடல. தற்காலத்தில் சில இமாம்கள் சொல்கிறார்கள், நீங்க ஒரு புத்தகத்தை வெளியிடுறீங்க, அதுல 1,00,000 பதிவுகள் உங்களை வெளியிடலாம். இதற்கு மாற்றமாக ஒரு பயானுடைய, ஒரு மார்க்க சொற்பொழிவு, ஒரு கிளிப் பண்ண நீங்க வெளியிடுறீங்க, இதனால லட்சக்கணக்கான மக்கள் இதுல பிரயோஜனம் அடையலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் சில விடயங்களை வரையறை செய்திருக்கிறது.
இஸ்லாம் சில விடயங்களுக்கு மார்க்க விதிமுறைகளை வைத்திருக்கிறது. இஸ்லாம் எங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விடயங்களிலேயும் வழிகாட்டுகிறது. வழிகாட்டப்படாத மார்க்கம் அல்ல இஸ்லாம். என்னென்ன கண்டுபிடிப்புகள் எந்தெந்த நவீன காலத்தில் உருவாகி எது எல்லாம் வெளியே வருகிறதோ கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவைகளுக்கு இஸ்லாம் அழகான வழிமுறைகளை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. ஒருவர் கேட்கிறார், அதில் நாங்கள் குர்ஆன் எடுத்து ஓதுறோம், இதுக்கு நன்மை இருக்குதா? ஓ, நன்மை இருக்குது. எங்களோட கையில் இருக்கிற மொபைல் ஃபோனில் குர்ஆன் எடுத்து நாங்கள் ஓதுறோம், இதுக்கு நன்மை இருக்குதா? ஓ, நன்மை இருக்குது. குர்ஆனை நாங்கள் கேட்குறோம், ஒருவர் ஓத கேட்குறோம், நன்மை இருக்குதா? நன்மை இருக்குது. குர்ஆனை மொபைல் ஃபோன் ஓதுது, நாங்கள் கேட்டு கொண்டிருக்கிறோம், இதுக்கு நன்மை இருக்குதா? கண்ணியமானவர்களே, இதுக்கும் நன்மை இருக்குது. ஆகவே இஸ்லாம் எங்களுக்கு அழகான வழிகாட்டலை தந்திருக்குது. மார்க்கத்துக்கு முரணாக, ஷரியத்துக்கு முரணாக, இஸ்லாமிய சட்டதிட்டங்களை விழுமியங்களை மீறி யாராவது இவைகளை பாவத்தின் பக்கம் இழுத்து கொண்டு செல்வார்களாக இருந்தால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளுடைய விபரீதம் அது பெரிதாக இருக்கும். அதற்கு அவர் கியாமத் நாள்ல பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லுகிறான், லா யுகாதிரு ஸகீரதன் வலா கபீரதன் இல்லா அஹ்ஸாஹா. கியாமத் நாள்ல ஒரு மனிதன் அவனுடைய பட்டோலை எடுத்து பார்ப்பான். எடுத்து பார்க்கும் பொழுது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னது பட்டோலையில நான் என்ற வாழ்க்கையில சிறிதண்டு பெரிதண்டு எவைகளெல்லாம் கணக்கெடுக்காமல், எவைகளெல்லாம் அவைகள் பாவம் என்று கூட சிந்திக்காமல் நான் செய்தேனோ அவைகள் எல்லாமே இந்த ஏட்டில் பதியப்பட்டிருக்கிறதே, இந்த ஏடு எதையும் விட்டு வைக்கவில்லையே என்ற உணர்வு அவனுக்கு அந்த நேரத்தில் உருவாகும். இது குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை. ஆகவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எல்லாத்துக்கும் தேவைகள் இருக்கிறது. இந்த சோசியல் மீடியாவின் பக்கம் நாங்கள் இழுக்கப்பட்டிருக்கிறோம். தவிர்க்க முடியாத காரணத்தினால கண்ணியமானவர்களே, தொலை தொடர்புக்காக வேண்டி வந்த இந்த மீடியா இன்றைக்கு சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்துது. சிலர்கள் இதை பாவத்துக்காக வேண்டி பாவிக்கிறாங்க, சிலர்கள் நன்மைக்காக வேண்டி பாவிக்கிறாங்க. ஒரு காசுக்கு இரு பக்கம் இருப்பதை போன்று கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, விசேஷமாக நீங்க கேளுங்க இந்த விஷயத்தை. வாலிபர்களே, இந்த செய்தியை கவனமாக கேளுங்க. உங்களோட மொபைல் போன்கள்ல நீங்க எந்த தவற, எந்த பாவத்தை, எந்த அநியாயத்தை நீங்க சர்ச் பண்றீங்களோ இதுக்கு அல்லாஹ்விடத்துல பதில் சொல்ல வேண்டி இருக்குது. நீங்க எதை பாவமான ஒன்றை ஷேர் பண்றீங்களோ இதுக்கும் அல்லாஹ்க்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஆகவே கண்ணியமானவர்களே, நாங்க எங்களுக்கு மத்தியில ஒரு படி மேல சென்று சொல்வதாக இருந்தால் சிலர்களுடைய இரையச்சம், பயபக்தி, அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, முராகபா, அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு. கண்ணியமானவர்களே, அவருடைய மொபைல் ஃபோனை வச்சு, அவருடைய அந்த சோசியல் மீடியாவை வச்சு சில விஷயங்களில் தீர்மானிக்க முடியுமான அளவுக்கு சிலர்கள் நன்மையிலும் இருக்கிறாங்க, சிலர்கள் பாவத்திலும் இருக்கிறாங்க. ஆகவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சீதேவிகளே, வாலிபர்களே, பாவம் என்று வரும் பொழுது அதற்கு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய முதல் அம்சம் என்னவென்றால், இன்றைக்கு இன்னொரு மனிதனுடைய மானபங்கப்படுத்தப்படுவதற்கு, கேவலப்படுத்தப்படுவதற்கு அது பாவிக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. கண்ணியமானவர்களே, சிலர்கள் சில தகவல்களை ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ பண்ணுறாங்க, இதை ஷேர் பண்ணுறாங்க. அந்த தவறை செய்தவர், அந்த பாவத்தில் ஈடுபட்டவர்
அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு விட்டார். 2 பேரும் திருந்திட்டாங்க. ஜினா செய்தவர்கள் அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்டு நல்லவர்கள் ஆகிட்டாங்க. நீங்க ஷேர் பண்ணின அந்த வீடியோ, அந்த போட்டோ, இதை உங்களோட சோசியல் மீடியால இருந்து உங்களுக்கு எடுக்கலுமா? அதை உங்களுக்கு டிலேட் பண்ணலுமா? அவங்க நல்லவர்களாகிட்டாங்க, நீங்க பாவிகளாக இருக்கிறீங்க. இன்றைக்கு சர்வ சாதாரணமாக எதுவாக இருந்தாலும் முதலாவது அவருடைய கையில் இருக்கிற மொபைல் எடுத்து அவர் ரெக்கார்ட் பண்ண பார்க்கிறார், அதை அப்படியே சேவ் பண்ணி வைக்க பார்க்கிறார், மற்றவருக்கு ஷேர் பண்ண பார்க்கிறார். எந்த அளவென்றால் இது சம்பந்தப்பட்ட ஒழுக்க விதிமுறைகளை தற்கால இமாம்கள் அழகான முறையில் எழுதியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இந்த மீடியாக்களோட நீங்க எப்படி நடக்கணும், ஒருவருடைய மானத்துடைய விஷயத்தில் நீங்க எப்படி இருக்கணும். உலகத்தில் யார் ஒருவருடைய மானத்தை மறைப்பாரோ, கேவலப்படுத்தாம யார் ஒருவருடைய குறைய உலகத்தில் மறைப்பாரோ, அல்லாஹ் அவருடைய பாவத்தை, அவருடைய குறைய அல்லாஹ் தஆலா ஆகிரத்தில் மறைப்பான். ஆகிரத்தில் எவ்வளவு கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் எங்கட பாவத்தை மறைக்கணுமாக இருந்தால், நாங்கள் உலகத்தில் இந்த தவறுகளை விமர்சனப்படுத்தி, மற்றவர்களை கேவலப்படுத்தி, இந்த மீடியாக்களில் பேசி, இந்த மீடியாக்களில் ஏசி, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது விடயம் ஒருவருடைய மானம் பாதுகாக்கப்படக்கூடியதாக எங்கட கையில் இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா செயல்பட வேண்டும். யாருடைய மானத்திலையும் கை வைக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி தரல. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, இரண்டாவது முக்கியமான அம்சம் என்னவென்றால், இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாவை பாவிக்கக்கூடிய எங்களுடைய ஏராளமான வாலிபர்கள் உண்மை தன்மையை, அஸ்ஸித்க் அத்தஸப்புத், எந்த விதமான உறுதியும் இல்லாத, உண்மை தன்மை இல்லாத ஏராளமான விடயங்கள் சமூகத்தில் ஷேர் பண்ணப்படுது. அதை பற்றி உண்டான எந்த அறிவும் இல்லை, எந்த தகவலும் இல்லை, எந்த ஊர்ஜிதமான செய்திகளும் இல்லை. அவர் ஷேர் பண்ற மட்டும்தான் அவருடைய வேலை. கண்ணியமானவர்களே, நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள்ல ஒரு பகுதி தான் இந்த காலத்தில் சோசியல் மீடியாக்களை நாங்கள் அதை கையாளுற நேரத்தில் இந்த நாட்டுடைய சில சட்டங்கள், விதிமுறைகள் எழுதப்பட்டிருக்குது. அதை மீறலாது. சில காலங்களுக்கு முன்னால சில பிரதேசத்தில் இருந்த வாலிபர்கள் சில விஷயங்களை தேடி போனாங்க, கூகுளில் தேடி போனாங்க. அந்த வாலிபர்களை அரெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. போலீஸால் அவர்களை கொண்டு போனாங்க. காரணம் என்ன? இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் சர்ச் பண்ணி பார்க்க முடியாது. அது நாட்டு சட்டம். ஆகவே கண்ணியமானவர்களே, இது ஒரு முக்கியமான விஷயம். உறுதி இல்லாத, உண்மை தன்மை இல்லாத தகவல்கள் ஏராளமாக பகிரப்படுது. காரணம் என்னென்றால் கண்ணியமானவர்களே, மறுபக்கத்தில் ஒரு விஷயம் கொண்டிருக்குது. இன்றைக்கு ஏராளமான வாலிபர்கள் இரவுடைய தூக்கத்தை இழந்துட்டாங்க. அவர்களுக்கு ஃபஜ்ர் கிடையாது, அவர்களுக்கு அமல் இல்லை. அதிகமான நேரம் இந்த போன்கள்லேயே அவங்க நேரத்தை கழிக்கிறாங்க. பெற்றோர்களோட பேசுறதுக்கு நேரம் இல்லை, குர்ஆனை தொடுறதுக்கு நேரம் இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட வாலிபர்கள் இதன் பக்கம் அப்படியே சாய்க்கப்பட்டுட்டாங்க. சில திருமணங்கள் டிவோர்ஸின் பக்கம் வருது, விவாகரத்தின் பக்கம் வாராங்க. காரணம் என்னென்றால், இந்த கணவனோட வாழ முடியாது, இந்த கணவனோட வாழ முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்க இதன் பக்கம் தேவைக்கு இருக்கிற ஒண்ட, தேவைக்கு பயன்படுத்த வேண்டிய ஒண்ட, தேவைக்கு அதன் பக்கம் போக வேண்டிய ஒண்ட நாங்க இன்றைக்கு அதிகமான நேரத்தை அதுல வீணடிக்கிறதுக்கு நாங்க ஆரம்பிச்சிட்டோம்.
ஆகவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது முதலாவது பிரதானமான அம்சங்கள் ஒன்றுதான். கவனம் செலுத்துங்க. நாங்க எந்த உண்மையான தகவல்கள் இருந்தாலும் சில வேளைகளில் சிலர்கள் குறிப்பிடுகிறாங்க, இது உண்மையாக இருந்தாலும் நீங்க இதை பகிராம இருக்கிறது நல்லம். இந்த நாட்டை பொறுத்தவரையில், இந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களை பொறுத்தவரையில் சில விஷயங்கள் உண்மையாக இருந்தாலும் அவைகளை பகிர்றத தவிர்ந்து கொள்வது தான் சிறந்தது. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம்தான் அசிங்கமான விடயங்கள், ஆபாசமான விடயங்கள், ஷரீஅத் வெறுத்திருக்கக்கூடிய விடயங்கள். இவைகளை மற்றவர்களுக்கு ஷேர் பண்றது, இவைகளில் கூடுதலான நேரங்களை கழிக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வழங்கப்படுத்துகிறான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத ஃபில்லதீன ஆமனூ லஹும் அஸாபுன் அலீம் ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹ் இந்த குர்ஆன் ஆயத்தில் வழங்கப்படுத்துகிறான், நீங்க அசிங்கமான, மோசமான, மானக்கேடான, வெறுக்கத்தக்க இந்த விடயங்களை சமூகத்தில் பரத்துறதுக்கு விரும்புறீங்க தானே? ஷேர் பண்ணல, மற்றவர்களுக்கு இன்னும் அனுப்பல்ல. இவர் நினைக்கிறார் இந்த அசிங்கத்தை, இந்த ஹராமான இதை நான் மற்றவருக்கு ஷேர் பண்ணினா நல்லரிக்குமா என்ற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்தில் தோணுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இப்படியான எண்ணம் தோன்றக்கூடியவர் லஹும் அஸாபுன் அலீம், அவருக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது. ஃபித் துன்யா வல் ஆখিরা, உலகத்திலும் இருக்குது, ஆகிரத்திலும் இருக்குது. கண்ணியமானவர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில விஷயங்களை நாங்கள் சர்ச் பண்ணிக்கொள்வோம், டவுன்லோட் பண்ணி வச்சிருவோம், அதுக்கு லைக் கொடுத்திருப்போம், ஒரு கமெண்ட்ஸ் தெளித்திருப்போம், இன்னொரு கூட்டாளிக்கு அதை அனுப்பி வச்சிருப்போம், அவர் அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பார், அவர் இன்னொருவருக்கு அனுப்புவார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால் என்ன உண்டாகுது என்றால், இவர் அந்த பாவத்தை பரத்துறதுக்கு செஞ்ச இந்த முயற்சியை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், லஹும் அஸாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது. லேசி இல்லை. இன்னைக்கு சிலவங்க வெள்ளிக்கிழமை நாள் வந்துட்டா ஒரு பயான் கிளிப் போன்ற ஸ்டேட்டஸில் போட்டுருவார். மற்ற நாளெல்லாம் பாட்டும் படமும் தான் இருக்கும். ஜும்மா நாளைக்கு மட்டும் பயானை போட்டு வச்சுப்பார். மற்ற நாளெல்லாம் பாட்டும் படத்திலையும் மீக்கும். வாலிபர்களே, நீங்க இதை ஸ்டேட்டஸில் வச்சா உங்களோட பாட்டும் படமும் மியூசிக்கும் நாடகத்தையும் மற்றவர் எப்ப அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து பார்க்கிறாரோ அவரையும் நீங்க பாவியாக்குறீங்க. அந்த குற்றம் உங்களோட பக்கமும் இருக்குது என்ற விஷயத்தை விளங்கிக்கோங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன யுஹிப்பூன, விரும்புறீங்க, அன் தஷீஅல் ஃபாஹிஷத, மானக்கேடான வெறுக்கத்தக்க செயலை நீங்க மற்றவர்களிடத்துல ஷேர் பண்ண விரும்புறீங்க. விரும்புறதையே இஸ்லாம் இவ்வளவு பெரிய ஒரு பாவமாக சொல்லியிருக்குதுண்டா, கண்ணியமான வாலிபர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சீதேவிகளே, நல்லவர்களே, நீங்க இதை ஷேர் பண்ணினா எவ்வளவு பெரிய ஒரு குற்றவாளியாகுவீங்க. அது அவர் பார்த்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் நீங்க எவ்வளவு பெரிய பாவியாகுவீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தல்ல அலா கைரின் கஃபாயிலிஹி மன் தல்ல அலா ஷர்ரின் கஃபாயிலிஹி. நீங்க நல்லதுக்கு காரணியாக இருந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், நீங்க கெட்டதுக்கு காரணியாக இருந்தால் நீங்க கெட்டதிலையும் நீங்க பங்குதாரியாக மாறுவீங்க, எந்த சந்தேகமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு கெட்ட விஷயத்தை இன்னொருவருக்கு அதை பகிர்ந்து அதை கொடுத்து அதை செய்வச்சு அதை உருவாக்கி அந்த பாவத்துக்கு அவர் காரணியாக இருப்பாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலஹு விஸ்ருஹா, இந்த பாவம் அவருக்கும் கிடைக்கும். வ விஸ்ரு மன் அமில பிஹா, யார் அதை செய்கிறாரோ அவருக்கும் அந்த பாவம் கிடைக்கும். மின் கைரி ஐயன்குஸ மின் ஔஸாரிஹிம் ஷைஉன், அவருடைய பாவத்தில் எந்த குறைவும் இல்லாம அதே பங்கு அதை கொடுத்தவருடைய பாவத்திலையும் எழுதப்படும்.
கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் சொன்னது போல இப்படியான 9 விதமான தற்காலத்தில் இந்த மீடியாக்களை பாவிக்கக்கூடிய, இந்த மொபைல் ஃபோனை பாவிக்கக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை தற்கால இமாம்கள் அழகாக எழுதி வச்சிருக்கிறான். ஆகவே கண்ணியமானவர்களே, இதில் மறுபக்கம் ஒன்று இருக்குது. நன்மையான விஷயங்கள், நல்லது ஷேர் பண்ணுறது, நல்லதை பகிர்ந்து கொள்வது, நல்லதை பதிவு செஞ்சு வைக்கிறது, நல்லதுக்கு காரணமாக இருக்கிறது, நல்லதை மற்றவர்களுக்கு ஏற்றி வைக்கிறது. இதுவும் எங்களோட சமூகத்தில் மறுபக்கத்தில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஆகவே கண்ணியமானவர்களே, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருப்பதை போன்றுதான் இன்றைக்கு எங்களோட கையில் இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா ஒரு மனிதனை நன்மையும் பக்கமும் கொண்டு போகுது, பாவத்தின் பக்கமும் கொண்டு போகுது. நல்லதுக்காக வேண்டி பாவிப்பவர்கள் நல்லதை செய்கிறார்கள், பாவத்தில் மூழ்கி இருப்பவர்கள் அதே பாவத்தில் மூழ்கி கொண்டே இருக்கிறார்கள். அடுத்ததாக தான் கண்ணியமானவர்களே, ஒரு முக்கியமான சட்டம் இமாம்கள் எழுதியிருக்கிறாங்க. வகூலு லின்னாசி ஹுஸ்னா. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். எப்படி மற்றவர்களோடு நீங்க பேசணும், உங்களோட தொடர்பாடல்கள் எப்படி இருக்கணும், இந்த தொடர்பாடல்களை சரிப்படுத்தணும். எங்களோட பேச்சு நடவடிக்கைகள், மற்றவர்களோட கதைக்கிறது, மற்றவர்களோட இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்களுடைய நேரத்தில் எங்களுடைய பேச்சு கதைகள் எப்படி இருக்கணும், இது இஸ்லாம் அழகாக பேசியிருக்குது. குர்ஆன் ஏராளமான இடங்கள் இதை சொல்லியிருக்குது. சூரத்துல் நம்ல அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்தை கவனமாக கேளுங்க. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது உலகத்துக்கு மீடியாவை அறிமுகப்படுத்திய மனிதர், நபி. அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆகப்பெரிய ஒரு ஆட்சியை உலகத்தில் கொடுத்தான். மீடியாவை அறிமுகப்படுத்திய நபி ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எப்படி அறிமுகப்படுத்தினாங்க? உதுஹுத் என்ற பறவையை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காணல. பார்த்தால் 5000 கிலோமீட்டர் தாண்டி ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. எங்க? பலஸ்தீன்ல. பலஸ்தீன்ல இருந்து இந்த உதுஹுத் பறவை சென்றிருக்குது யமனுக்கு. அங்க பல்கீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மகாராணி இருக்கிறார். சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல பட்டாளங்கள், ஜின்கள், எல்லா வசதியும் இருக்கத்தக்கன இந்த மீடியா செய்தியை கொண்டு வந்த அந்த உதுஹுத் என்ற பறவையை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல அழைக்கிறான். சில நேரங்களுக்கு பின்னால் வருது. வந்த உதுஹுத் என்ற பறவை இடத்துல செய்தி கேட்கிறாங்க. அந்த உதுஹுத் என்ற பறவை கவலைப்படுது. சூரியனை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் நீங்க நபியாக இருக்கும் பொழுது இருக்கிறாங்களே என்று ஒரு கவலைப்படுது. அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை மீடியாவாக பாவிச்சாங்க. திரும்ப செய்தி அனுப்பினாங்க, ஒரு கடிதம் அனுப்பினாங்க. அந்த கடிதத்தை ஜின்களிடத்தில் கொடுத்து அனுப்பியிருக்கலாம். முதலாவது தபால் அறிக்கை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் அதை செஞ்சாங்க. அந்த பறவை இடத்துல கொடுத்து அனுப்பினாங்க. இந்த தகவலை அந்த பல்கீஸ் என்ற மகாராணி இடத்துல போயிட்டு கொடுங்க. அந்த பறவை போயிட்டு கொடுத்தது. உதுஹுத் என்ற பறவை இந்த தகவலை, இந்த மீடியா செய்தியை எடுத்துட்டு போகுது. கண்ணியமானவர்களே, அந்த பறவையுடைய கவலை அந்த கூட்டமும் பல்கீஸ் மகாராணியும் என்ன செய்யறாங்க? யமன்ல இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலாவது மீடியாவை பாவிச்சவங்க. ஆகவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட கையில் இருக்கிற இந்த மொபைல் ஃபோனோட மார்க்க ரீதியில் இஸ்லாம் சொல்லக்கூடிய வரையறைகளை பேணி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இதில் எங்களோட வாலிபர்கள், சிறார்கள், இன்றைக்கு இதோட சம்பந்தப்பட்ட ஏராளமான நோய்கள், விபரீதங்கள், சிரமங்கள், பல விஷயங்கள் இதுக்குள்ள அடங்குது. அது ஒரு தனிப்பகுதி. ஆகவே கண்ணியமானவர்களே, இது கையில் இருக்குது. இதை எப்படி நடந்து கொள்ளணும் என்ற விஷயத்தை நாங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்வோமாக இருந்தால், கண்ணியமானவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அத்தியாவசியமான காலகட்டங்களில் நாங்கள் மிச்சம் நிதானமாக,
இந்த மீடியாக்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய தேவையோடு இருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த சிறப்பான முஹர்ரம் மாதத்தில் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், குத்தம் குறைகள் தவறுகளை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், சிறந்தவர்களாக நல்லவர்களாக உனக்கு பொருத்தமானவர்களாக வாழ தௌஃபீக் செய்யா அல்லாஹ், பாவத்தில் வெறுப்பு தந்திடியா அல்லாஹ், மறைவான பாவத்தில் வெறுப்பு தந்திடியா அல்லாஹ், மறைவான பாவங்களில் வெறுப்பு தந்திடியா அல்லாஹ், உன்னுடைய பயத்தை எங்களோட உள்ளத்தில் போட்டுடியா அல்லாஹ், எங்க இருந்தாலும் நீ எங்களை கண்காணிச்சு கொண்டிருக்கிறாய் என்ற உணர்வோட எங்களோட வாழ்க்கையை கொண்டு போக தௌஃபீக் செய்யா அல்லாஹ். நம் அனைவருடைய துஆக்களை ஏற்றுக்கோயா அல்லாஹ். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.